ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். இந்த வீடியோவில் பனா மீன் தொக்கு தான் செய்ய போகிறேன். அதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பனா மீன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முழுசாகவே கட் பண்ணலைங்க. நல்லா கோடு மட்டும் போட்டுட்டு ஒரு கீறிட்டோங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே, அப்போ தான் அந்த மசாலாலாம் இறங்குன்ட்டு. இதோடு நம்ம எப்போயும் மீன் பொரிக்கிறதுக்கு போடுவோம் மசாலா. வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு புளி தண்ணி, தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி கொஞ்சம் இதில் போட்டாங்க. அப்போ தான் அந்த புளியோட புளிப்பும் தக்காளியோட புளிப்பும் நல்லா மிக்ஸ் ஆகும்ட்டு. நல்லா இந்த மசாலாவை பரட்டிட்டு அதை நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த கேப்பில் எல்லாம் இந்த மசாலாவை கொஞ்சம் நம்ம தடவி விட்டோன்னா உள்ளே எல்லாம் இறங்கும். அவ்வளோதாங்க. ஒரு 1/4 ஹவர் ஊற வச்சுட்டு இந்த பக்கம் வந்து அரைச்சி வச்ச தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டேங்க, ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அரைச்சி வச்ச தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம்தான் கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கு தான் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அதோட அந்த மசாலாவுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே மீனில் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து தான் போடணும். போட்டு நல்லா நம்ம மசாலாலாம் ஃபஸ்ட்டே மீனுக்கு போட்டதுனால இதுக்கு மசாலா வேணாங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு சும்மா ஒரு கிண்ணம் அளவு இந்த தக்காளி போட்டோன்னா அந்த அளவுக்கு கிண்ணத்தில் தக்காளி தண்ணியை ஊற்றி அந்த மசாலா மட்டும் வேகிற அளவுக்கு மூடி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டு பரட்டி வச்சுருந்த மீனை அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா தொக்கோடு பரட்டி எடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்டியான பனா மீன் தொக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டானதை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க.